ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டான ஒரு இன்டர்வியூவில் வந்து அமரன் திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம், அதாவது ஃப்ளாப் திரைப்படம் அப்படின்றது ரொம்ப ஓப்பனாக இன்டேரக்டாக டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, மெயினாக வந்து எஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ அக்டோபர் 31 செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் அமரன். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் ரிலீஸ் ஆன திரைப்படம். ஆனால் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து செம்ம பெருசாக வந்து கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் ஒரு வரவேற்பை பெற்று ஒரு எஸ்கேவோட கரியர் பெஸ்ட் திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். லேட்டஸ்ட்டாக கூட வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படத்துக்கு 300 கோடி வந்து கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு வந்து சாய் பல்லவிக்கு விருது கொடுக்குற தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் கிடச்சிது. இந்த திரைப்படத்தில் நடித்த எல்லாரோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த திரைப்படம் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி, தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி, ஒரு லெவல் தமிழ் சினிமாவே தூக்கி வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய திரைப்படத்தை வந்து நம்மளோட போஸ் வெங்கட் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கங்குவா திரைப்படத்தோட தோல்வியை குறித்து என்ன பேசுனீங்க அப்படின்ட்டு கேட்டப்போ, ஸோ நிறைய திரைப்படம் வந்து வெற்றியும் கொடுக்கும் தோல்வியும் குறிக்கும். அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக ஒரு திரைப்படம் வந்துச்சு. ஸோ அந்த திரைப்படம் வந்து சத்தியமாக ஃப்ளாப் தான். ஆனால் வந்து கிளைமேக்ஸில் ஒரே ஒரு அழுகுற சீன் வச்சதுனால வந்து அந்த திரைப்படம் வந்து ஹிட்டான திரைப்படம் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாட வச்சிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு முற்றிலும் ஏமாற்றக்கூடிய விஷயம், ஒரு ஃபேக்கான விஷயம். இதே வந்து இப்போ கங்குவா எடுத்துங்க, ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. இது வந்து ஒருத்தங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிவ்யூவை நம்பாதீங்க. ஸோ நீங்களே நேரில் போய் பார்த்து எல்லாத்துக்கும் ரிவ்யூ சொல்லுங்கள். ஸோ ஃப்ளாப்பான திரைப்படத்தை வெற்றின்னு கொண்டாடுறதும், வெற்றியான திரைப்படத்தை ஃப்ளாப்புன்னு கொண்டாடுறதும், அந்தமாரி ஒரு சினிமாக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன பாலிடிக்ஸ் வந்து இந்தமாரி விஷயத்தில் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரசிகர்கள் நீங்கள் தான் தவிர்க்கணும். ஸோ எல்லா திரைப்படத்தை தேட்டரில் பார்த்து உங்கள் ரிவ்யூவை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சூப்பராக சொல்லியிருந்தார்.